ராஜலிங்கம் ஹாஸ்பிட்டலில் பக்கவாத நிபுணர், நரம்பியல் நிபுணர். அதனால ஒரு ஷார்ட் அவேர்னஸ். எல்லாத்துக்கும் தெரியும் பக்கவாதம்னா என்னன்ட்டு. ஒரு பக்கம் கை கால் வராமல் போகிறது தான் பக்கவாதம். பக்கவாதம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, மூளையில் ரத்த ஓட்டம் தடப்படுறதுனால ஏற்படுது. ரத்த ஓட்டம் தடப்படுறதுல நிறைய வகைகள் இருக்குது. மூளையில் ரத்த குழாய் அடப்பட்டும் பக்கவாதம் ஏற்படலாம், ரத்த குழாய் வெடித்து ரத்த கசிவு ஆனாலும் பக்கவாதம் ஏற்படலாம். இதில் மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்கவாதத்தோட அறிகுறிகள் ஒரு பக்கம் கை கால் சரியாக வராமல் போகிறது, ஒரு பக்கம் கை கால் மரத்து போகிறது, பேச்சு குழறது, பார்வை சரியாக இல்லாமல் இருப்பது, தலைவலி, மயக்கம், இது எல்லாமே பக்கவாதத்துக்கு அறிகுறிகளாக இருக்கலாம். இது ஏன் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசீஸ் பக்கவாதம் அப்படின்னா, ஏன்னா அது வந்துருச்சு அப்படின்னா கை கால் வாதம் வந்துடும், விளங்காமல் போயிடும். அதோட எக்கனாமிக் இம்பேக்ட் ரொம்ப அதிகம். வேலைக்கு போக முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது. வாதம் வந்துருச்சுன்னா சில பேர் பெட் ரிட்டன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். இது ஒரு பொட்டென்ஷியலி ட்ரீட்டபிள் டிசீஸ். இதில் மெயினாக எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏர்லியாக எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நியூராலஜிஸ்ட்டை, நரம்பியல் நிபுணர்கிட்ட, பக்கவாதத்துக்கு வைத்தியம் பண்ணுற ஆட்களுக்கு சீக்கிரம் வந்தீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா இதை சீக்கிரம் சரி பண்ணிடலாம்.